ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். ₹1 ஷாம்பு இருந்தால் உங்களுக்கு ₹150 மிச்சம். அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் பார்க்கலாம். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, குழந்தைங்களோட டிஷர்ட்டு கிழிஞ்சிருச்சுது, இல்லை ரொம்ப பழசாயிருச்சுது, இல்லைன்னா சைஸு சின்னதாகிருச்சுது அப்படின்னா தூக்கி ஓரமாக வச்சுருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கிழிஞ்ச டிஷர்ட்டு, யூஸ் பண்ண முடியாத டிஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. என் பையனோட டிஷர்ட்டு ரொம்ப சின்னதாகிருச்சுது, அதை தான் எடுத்திருக்கிறேன். இந்த கை பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 2 பக்கமும் ஓப்பனாகவும் சமமாகவும் இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதிகமாக காசு கொடுத்து மிக்சி கவர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இனிமேல் காசு அதிகமாக கொடுத்து மிக்சி கவர்லாம் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க பழைய டிஷர்ட் இருந்தாலே போதுங்க, மிக்சி கவராக யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண டிஷர்ட்டை திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி மடித்து ஒன்று சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம், கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு. இதுக்காக தைக்கணும்லாம் தேவையில்லை, ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்தாச்சு. மறுபடியும் இதை திருப்பி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுக்கும்போது நல்ல பக்கம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். மிக்சி கவர் ரெடி ஆயிருச்சுது. 2 நிமிஷத்தில் மிக்சி கவர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்காக அதிக காசு கொடுத்து கடையிலலாம் மிக்சி கவர் வாங்கணும்னு தேவையே இல்லை. இந்த கவரை மிக்சியில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மிக்சி அழுக்க ஆகவே ஆகாது. நம்ம அடிக்கடி மிக்சியை துடைக்கணும்னு தேவையில்லை. மிக்சிக்கு கவர் போட்டாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. காசே செலவு இல்லாமல் மிக்சி கவர் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில சாமி போட்டாலாம் பூ வைக்கிறதுக்காக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பூ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட இந்த முருகர் ஃபோட்டோலையும் அந்த மாதிரி தான் பூ வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பின்னாடி ஒரு பெண்ணோட மூடியை செலட்டாப் வச்சு இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறேன். நான் இந்த டிப்பை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பெண்ணோட மூடி வச்சும் நம்ம பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது 1 பூ 2 பூ மட்டும்தான் வைக்க முடியும். இந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே நம்ம பூ வைக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக ஒரே ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ரப்பர் பேண்டை இந்த ஃபோட்டோவில் மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு பூவை இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் மாட்டி மாட்டி வச்சுக்கலாம். இந்த பூவை பின்னாடியும் ரப்பர் பேண்டில் வச்சுக்கலாம். முன்னாடியும் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, பின்னாடி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஃபோட்டோ ஃபுல்லாகவே நமக்கு பூ கவர் ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. இனிமேல் ஃபோட்டோவில் பூ வைக்க முடியாது அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ ஏலக்காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக மட்டும் வறுத்தா போதும். அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தாலே போதும். நல்ல வாசனை வந்துட்டுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அதனால் நல்லா பவுட்ரு ஆகணும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து அரைக்கும் போது நல்ல பவுடராக கிடச்சிரும். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கிடச்சிருக்குது. நீங்கள் சுகர் சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா கொரப்பாக இருக்கும். இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட்லாம் செய்யும் போது ஏலக்காய் சேர்ப்போம். நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வைக்கல அப்படின்னா முழு ஏலக்காவை கிள்ளி தட்டி போடுவோம். அது முழுசாக இருக்கும். ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம அந்த டைமில் பவுட்ரு பண்ணவும் வேண்டாம், கிள்ளி போடணும் தேவையும் இல்லை. இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு போடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். கடையிலலாம் ஏலக்காய் பவுட்ரு வாங்கணும் அப்படின்னா சின்ன டப்பாவே அதிக காசு கொடுத்து வாங்கணும். நம்மளே ரெடி பண்ணணும்னா அதிகமாகவும் இருக்கும். ₹1 ஷாம்பு இருந்தால் போதும். 100லேருந்து ₹150 வரைக்கும் நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ₹1 ஷாம்பு தான் எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி கடையில் வாங்கின ஹேண்ட் வாஷோட இந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். இது காலி ஆயிருச்சுது. இந்த ஹேண்ட் வாஷ் 250 ml தான். இதுவே ₹100 வந்துருச்சுது. இதுவே 500 mlலாம் வாங்கணும் அப்படின்னா ₹200 கிட்ட வந்துடும். நம்மளே ₹1 ஷாம்பை வச்சு நம்மளே ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக அதிக காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ₹1 ஷாம்பையும் இந்த பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக
ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். ₹1 ஷாம்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஷாம்பை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 500 ml பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஷாம்பு பாக்கெட் சேர்த்துக்கோங்க ₹1 பாக்கெட்டில். நான் வந்து 250 mlங்கிறதுனால 1 பாக்கெட் சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். ஷாம்பு வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து இதை குலுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிருச்சுது. இதுக்காக அதிக காசு கொடுத்துலாம் நம்ம கடையில் வாங்கணும்னு தேவையே இல்லை. ₹1 ஷாம்பு இருந்தால் போதும், நம்மளே வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 100லேருந்து ₹150 வரைக்கும் நமக்கு மிச்சமாயிருச்சுது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா முறை வருதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். நல்லா தேய்க்கும் போது நல்லாவே முறை வருது. அதே போல் வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமேல் வந்து அதிக காசு கொடுத்துலாம் ஹேண்ட் வாஷ் வந்து கடையில் வாங்கணும்னு தேவையே இல்லை. ₹1 ஷாம்பு இருந்தாலே நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நெக்லஸ் மாடல்லாம் செயின் வந்து நிறையா வச்சுருப்போம். இதை வந்து குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்கும். இதை ஷார்ட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நீளமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை போடும்போது கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு ஊக்கு இருந்தால் போதுங்க. இந்த நெக்லஸை சின்னதாக கழுத்தை ஒட்டி மாட்டிடலாம். இந்த மாதிரி கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. சின்ன ஊக்காக எடுத்துக்கோங்க. கோல்டு கலரில் எடுக்கும்போது அந்த செயினில் மாட்டும்போது வித்தியாசமாக வந்து தெரியவே தெரியாது. இப்போ இந்த மாதிரி வந்து ஊக்கை வந்து மாட்டி எடுத்துக்கோங்க. மாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து நீல செயினாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஊக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஊக்கை நான் மாட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சின்ன சைஸாக கிடச்சிருச்சுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிலோ கணக்கில் பாசிப்பருப்பு வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பில் சீக்கிரமாக வண்டு புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். பருப்பில் புழுவும் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா பாசிப்பருப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே கடாயில் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருங்க. நம்ம எப்போவுமே பாசிப்பருப்பு யூஸ் பண்ணும்போது வறுத்துட்டு தான் சேர்ப்போம். நம்ம ஒவ்வொரு டைமும் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரியே வறுத்து வச்சுக்கலாம். கலர் மாறக்கூடாது, அதோட வாசனை மட்டும் வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாயாசம், பொரியல், குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது பாசிப்பருப்பை வறுத்துட்டு தான் செய்வோம். இனிமேல் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை மாதம் இருந்தாலுமே வண்டு புழு எதுவுமே வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் தட்டி இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகவே போகாது. புழு வண்டு எதுவுமே வராது. குழம்பு கூட்டெல்லாம் வைக்கும்போது ஒவ்வொரு டைமும் பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டைமும் மிச்சம். சுண்டல், மொச்சப்பயிறு இந்த மாதிரி பருப்பு வகையிலையும் சீக்கிரமாக வண்டு வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வண்டு வரக்கூடாது அப்படின்னா 2-3 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.